சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த இளம்பிறை போலுமெய்ற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அஞ்சு முகம் தோன்றில்லாறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டவலாம் கூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் தழல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி தெய்வ சீக்கிழாரடி போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இறைவனின் திருவருளால் நமது குரு அருள் ஆன்மீக மையத்தில் திருவிளையாடற் புராணம் மதுரைக்கே உரித்தான திருவிளையாடற் புராணம் பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது பாத்தீங்கன்னா திருவிளையாடற் புராணத்தில் 3 காண்டங்களும் 64 படலங்களும் உள்ளன. அதுல நாம பார்த்தோம்னா இன்னைக்கு நாம பார்க்க போற படலம் 18, 19, 20. முதல் 18வது படலம் வருணன் விட்ட கடலை வற்றச் செய்த படலம். 19வது படலம் நான்மாட கூடல் ஆனது. 20வது படலம் எல்லாம் வல்ல சித்தர் ஆனது. அப்படின்னு இன்னைக்கு 3 படலங்களை நாம பார்க்க போறோம். இந்த 3 படலங்களுமே மிக அருமையான படலம். என்ன படலம்னு கேட்டீங்கன்னா மிக மிக அருமையான படலம். கேட்கணும், ஒவ்வொருத்தருமே இந்த திருவிளையாடல் புராணத்தை கேட்கணும். மனிதர்கள் விளையாடுவது விளையாட்டு, இறைவன் விளையாடினால் அது திருவிளையாடல், அது திருவிளையாட்டு. இறைவன் கூட விளையாடுவாரா? ஆமா, இறைவனும் விளையாடி இருக்கார். அவருடைய திருவிளையாடல்களை தான் நாம மதுரைக்கு மட்டுமே உரித்தான திருவிளையாடல் என்று திருவிளையாடல் புராணம் என்றே பெயர் சூட்டியிருக்கிறார்கள் முன்னோர்கள். சரிங்களா? அந்த 18வது படலத்தை இப்ப நாம பார்ப்போம். வருணன் விட்ட கடலை வற்றச் செய்தது அப்படின்னு பார்க்கிறோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். வீரபாண்டியனுக்கு மகனாக அபிஷேக பாண்டியன் பிறந்தார். சென்ற படலத்தில் பார்த்தோம். அவருக்குதான் இறைவன் ரத்ன வியாபாரியாக வந்து கருப்பு கம்பளங்களை விரித்து அந்த ரத்தின கற்களை வைத்து ரத்தினம் எப்படி உருவானதுன்றத முதற்கொண்டு எல்லாத்தையும் சொன்னார். இறைவன் என்ன சொன்னார்? ரத்தினங்கள் எப்படி ரத்தினத்துடைய பிறப்பென்னன்றத முதற்கொண்டு எல்லாத்தையுமே பெறுவான்னு சொல்லிட்டார். அப்படி சொல்லி அந்த குழந்தைக்கு அபிஷேக பாண்டியன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு அதுக்கான மகுடத்தையும் இப்படி செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லி முடிச்சுட்டு இறைவன் சோமசுந்தர பாண்டியன் இறைவனாக சுகேச லிங்க பெருமானாக இருக்கும் அந்த தலத்தில் சென்று மறைகிறார். இத போன படலமாக நம்ம பார்த்தோம். அந்த குழந்தை வளர்றான், நல்ல முறைப்படி வளர்றான். ஒரு அரச குமாரன் எப்படி வளர்வாரோ அது போல வளர்றான். அபிஷேக பாண்டியன்னு அவருக்கு இறைவன் சொன்னது போல அபிஷேக பாண்டியன்னு பெயரும் வச்சாச்சு. அவர் பேருக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா எந்நேரமும் என்னாலும் சொக்கேச பெருமான வணங்கிக்கிட்டே இருக்கார். அபிஷேகம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கார். கோடி கண் வேண்டும். இறைவனுக்கு கோடி கண்கள் கூட மனிதர்களுக்கு பத்தாது. இறைவனுக்கு ஒரு அபிஷேகம் நடக்குதுன்னா அத பார்க்க கோடி கண்களும் பத்தாது. இல்ல என்னால பார்க்க முடியல, அந்த அபிஷேகம் இறைவனுக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுது என்னால அதை பார்க்க முடியல, சீக்கிரம் போயிடணும், வீட்டுக்கு சீக்கிரம் போயிடணும் அப்படின்னு ஒரு மனசுல தலனை ஏற்படுது.
வீட்டுக்கு போயிடணும்னு நினைக்கிறனே மட்டும் அதை எனக்கு பார்க்கணும்னு தோணல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்னும் நம்ம கர்மா கழியலன்னு அர்த்தம். இறைவனுக்கு ஒரு பாலால் அபிஷேகம் பண்ணும் பொழுது அவருடைய அடியிலிருந்து முடிவரை அப்படி அழகா பார்க்கணும், அப்படி ரசிச்சு பார்க்கணும். அபிஷேகம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா திரைகள்லாம் விளக்கப்படும், அபிஷேகத்தை அழகா காமிப்பாங்க, அந்த அபிஷேகங்கள்லாம் பார்க்கணும். அது போல மதுரையில இருக்கிற அபிஷேக பாண்டியன் என்ன பண்றார், சொக்கேச பெருமானுக்கு அழகா அபிஷேகம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கார். சாமிக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பார். தினமும் கோவிலுக்கு போவார், உட்கார்ந்துருவார், இறைவன் முன்னாடி உட்கார்ந்துருவார். உட்கார்ந்து அபிஷேகம் பண்றது அப்படி கண் குளிர மனம் குளிர ஊனுருக உயிருருக அப்படி பார்ப்பார். சுவாமி முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்கிறது கூட மறந்து போய் அப்படி லைச்சு இருப்பார், இறைவனுடைய ஒன்றி இருப்பார். அப்படி கோவிலுக்கு போனா அப்படிதான் இருக்கும். பார்த்த மாத்திரத்துல, இறைவனை பார்த்த மாத்திரத்துல சொக்கி போணுமா. அதுக்குதான் அவர் சொக்கேச பெருமானாக மதுரை என்பதில் எழுந்தருள் இருக்கார் சுவாமி. அப்போ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அபிஷேக பாண்டியன் சொக்கேச பெருமான் முன்னாடி அமர்ந்து அபிஷேகங்கள் பண்ண சொல்றார். பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கு இறைவனுக்கு, அபிஷேகங்கள் நடந்தபடியே இருக்கு இறைவனுக்கு. இத பார்த்துக்கிட்டே இருக்க, பால் அபிஷேகம் நடக்குது, பால் அபிஷேகம் நடக்குது, பால் அபிஷேகம் நடக்குது, பன்னீர் அபிஷேகம் நடக்குது, பழங்கள் போட்டு அபிஷேகம் நடக்குது, விபூதி அபிஷேகம் நடக்குது, எல்லா அபிஷேகத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவர் கண்ணார பார்த்துக்கிட்டே இருக்கார். இத்தனையுமே இவருக்கு போதல, இத்தனை அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்பயுமே இவர் கண்களுக்கு அது போதல. இது என்னமோ குறையுது, என்னமோ குறையுது அப்படின்னு இன்னமும் பண்ணுங்க, இன்னும் என்ன அபிஷேகம் பண்ணணும், இன்னும் என்ன பண்ணணும், தேன் பண்ணுங்க, பன்னீர் பண்ணுங்க, இளநீர் பண்ணுங்க, இன்னமும் பண்ணுங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்தணர்கள் அபிஷேகம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள், இவருக்கு போதல, இவர் கண் குளிரல, பார்த்துக்கிட்டே இருக்கணும், என் கண் குளிர 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 நாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கங்கன்ற. அப்ப என்ன கடைசியா ராஜா நாம எல்லா அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டோம், சுவாமிக்கு அலங்காரம் பண்றதுதான் பாக்கி அப்படின்னு அந்தணர்கள் சொல்லும் போது இவர் என்ன பண்றார், இந்த பச்சை கற்பூரத்தை அந்த தண்ணியில போட்டு கரைச்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க, அதை நாம் பார்க்கணும். பச்சை கற்பூரத்தை, இருக்கிற பச்சை கற்பூரத்தை எல்லாம் கொண்டு வாங்க, அத தண்ணியில கரைச்சு இறைவன் மேல அபிஷேகம் பண்ணுங்க, அதை நாம் பார்க்கணும் அப்படின்னு நான் மறுபடியும் எதிரில உட்காந்துட்டேன். அந்த தண்ணியில போட்டு பச்சை கற்பூரத்தை எல்லாம் கரைச்சு அப்படி ஆண்டவனுக்கு அப்படி அபிஷேகம் பண்ணும்போது கம 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 கமன்னு அந்த கோவில் முழுக்க மனம், கோவில் முழுக்க மனம் வீசுது. அப்படி நம்ம வீட்டுக்குள்ள ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன பண்ணுங்க, இந்த பச்சை கற்பூரத்தை அந்த பூஜை அறையில வைங்க. பூஜை அறையில, காசு வைக்கிற இடத்துல, சமயக்கட்டுல, ஒரு அறையிலன்னா அந்த பச்சை கற்பூரம் எங்கேயாச்சும் வச்சு வைங்க. அதுல இருந்து வர சுகந்த மனம் இந்த துர்சக்திகளை நம்ம வீட்டுக்குள்ள சேர்க்காது, அண்ட விடாது. நல்ல சக்திகள் தான் நம்ம வீட்டை சுத்தி இருக்கும். அந்த பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளவு சக்திகள் இருக்கு. அது போல இறைவனுக்கு பச்சை கற்பூரத்துல தண்ணியில கரைச்சு அபிஷேகம் பண்றாங்க. அந்த கோவில் முழுக்க மனம் வீசிக்கிட்டே இருக்கு, கம 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 கமன்னு வீசுது. இது என்னைக்கு நடக்குது, சித்ரா பௌர்ணமிக்கு அன்னைக்கு நடக்குது. அதே சித்ரா பௌர்ணமி இரவுலதான் இந்திரனும் பூஜை செய்யறது வழக்கம் இல்லையா. இந்திரன் பழி தீர்த்த படலத்துல இறைவன் இந்திரனுக்கு கொடுத்த வரம் அது இல்லையா. இந்திரனுக்கு இறைவன் கொடுத்த வரம், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீ பூஜை பண்ணுப்பா அப்படின்னு சுவாமி வரம் கொடுத்தார் இல்லையா. ஆனா அபிஷேக பாண்டியன் இறைவன் முன்னாடி உட்கார்ந்து பூஜை பண்ண 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 இவருக்கு நேரமே கிடைக்கல. இவருக்கு
நேரமே கிடைக்கல. அவர் பூஜையை முடிச்சுட்டு அவர் போன பிறகு இவர் உட்கார்ந்து பூஜை பண்ணார். இப்படி பல வருஷங்களா அபிஷேக பாண்டியனே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. இவருக்கு நேர தாமதம் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு நாள் என்ன பண்றார், நல்லபடியாக அவர் போன பிறகு இவர் பூஜை பண்ண ஆரம்பிச்சு பூஜைகள் எல்லாம் முடிச்சு தேவேந்திர லோகம் இந்திரலோகம் புறப்பட்டு போறார். அப்ப இந்திரலோகம் புறப்பட்டு போன உடனே, தேவேந்திரா, இன்று நீ வருத்தத்தோடு காணப்படுகிறாயே, என்ன காரணம் அப்படின்னு வருண பகவான் கேட்கிறார். வருண பகவான் கேட்ட மாத்திரத்துல இந்திரன் சொல்றார், மதுரை சொக்கநாதரை பூஜை செய்வதிலே பாண்டியனால் தாமதம் ஏற்படுகிறது. அதனால் சற்று மனக்கவலையோடு காணப்படுகிறேன், வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்றார். இந்திரன் சொல்றார். சொக்கலிங்கம் தானே, அதுக்கு வருணன் சொல்றார், சொக்கலிங்கம் தானே எல்லா இடத்திலும் இருக்கிறார், இதற்கு அவருக்குத்தான் நான் பூஜை செய்வேன், தாமதமாகிறது என்று ஏன் அப்படி கூறுகிறாய் அப்படின்னா, அவர் என்ன கேட்டார், இறைவன் அந்த சோமசுந்தர கடவுள் மட்டும்தான் அங்க லிங்கமா இருக்காரா, வேற எந்த இடத்துல லிங்கமூர்த்தியா அவர் இல்லையா, வேற எங்கேயாச்சும் நீ பூஜை பண்ணிட்டு வந்துடலாம்ல, அதுக்கு சந்தோஷப்படலாம்ல, நீ அவருக்கேதான் பூஜை பண்ணணும், அவருக்கேதான் பண்ணணும் அப்படின்னு நீ கேக்குறன்னா, அப்ப அவரு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவரா, இல்ல எனக்கு அதுவேதான் வேணும்னா அப்ப அந்த அளவுக்கு அவரு சிறப்பு வாய்ந்தவரா அப்படின்னு கேட்டதுக்கு இந்திரன் சிரிக்கிறார். உனக்கு இன்னும் சுவாமிய பத்தி தெரியல, எனக்கு இன்னும் சுவாமிய பத்தி தெரியல வருணா. அண்டென்னுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிய இறைவன், வெள்ளை யானையின் சாபத்தை போக்கி அருள் புரிந்த சொக்கேச மூர்த்தி, இது உனக்கு தெரியாதா, இது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவு சிறப்பா, அவருக்கு அவ்வளவு சிறப்பா, அப்ப அவரை எப்படிதான் யார அவரை எந்த அளவுக்கு அவரு அந்த அபிஷேக பாண்டியன் பூஜை பண்றாருன்னு நான் கொஞ்சம் கேக்குறேன், எனக்கு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் நிக்கிறார். இந்திரன் சொல்றாரு, இறைவன் முன்னாடி அபிஷேக பாண்டியன் அமர்ந்தார்னா அவரை நகர்த்துறது கஷ்டம். அந்த மனசு போய் இறைவனிடத்துல ஒன்று இருக்கும், அவரையும் இறைவனையும் பிரிக்கவே முடியாது. இறைவனுக்கு அலங்காரம் பண்றதுக்கு கூட சம்மதிக்க மாட்டார், அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கட்டும்னு சொல்லுவார். அப்ப எந்த அளவுக்கு இறைவன் கிட்ட போய் அவர் சேர்ந்திருக்காரு அப்படின்னா, தேவார திருவாசகங்கள்ல இதற்கான பாடலை அடியேன் தேர்ந்தெடுத்தேன். உன்னை சிங்காரித்து உன்னை சிங்காரித்து உனதழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன் சொக்கநாதா 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 அப்படின்னு அழகா பாடினவரு. பாலினை தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், எங்கிருந்து அருளுவதி நீயே, எங்கெழுந்து அருளுவதி நீயே. ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவுன்னா
அந்த அம்மாவையும் குழந்தையும் எப்படி பிரிக்க முடியாதோ அது போலத்தான் சொக்கேச பெருமானையும் அபிஷேக பாண்டியனையும் பிரிக்க முடியாது. பத்திலன் ஏனும் பணிந்திலன் ஏனும் உயர்ந்த பைங்கழல் காண பித்திலன் ஏனும் பிதற்றிலன் ஏனும் பிறப்பருப்பாயம் பெருமானே முத்தனையானே மணியனையானே முதல்வனே முறையோ இத்தனையானும் யான் தொடர்ந்தும் உன்னை இனி பிரிந்தாற்றேனே இனி பிரிந்தாற்றேனே. மணிவாசக பெருமான் பாடிய திருவாசகத்தில் உனை பிரிந்து ஆற்றேனே, இனி உனை பிரிந்து என்னால் இருக்க முடியாது. அதுபோல அபிஷேக பாண்டியன் சொக்கேச பெருமான் முன்னாடி அமர்ந்து நகரவே மாட்டார். அவர் பூஜை பண்ணிட்டு நகர்ந்து போன பிறகுதான் அந்த கொஞ்ச நேரம் தான் எனக்கு கிடைக்குது பூஜை பண்றதுக்கு. அதே எனக்கு மனக்கவலையாக இருக்கு அப்படின்னு வருணனிடத்தில் இந்திரன் சொல்றார். அப்போ வருணன் சொல்றார், அப்படின்னா அப்படி என்றால் என்னை வருத்தப்பட வைக்கின்ற பெரிய வயிற்று நீர் நோய். யாருக்கு? வருணனுக்கு வயிற்று நீர் நோய் இருக்கான். அந்த நோயை அந்த சொக்கலிங்கம் தீர்த்து வைப்பாரா அப்படின்னு யார் கேக்குறா? வருணன் கேக்குறார். யாருகிட்ட? இந்திரன் கிட்ட கேக்குறார். அந்த சுவாமி அவ்வளவு பெரியவர்னு சொல்றியே, அப்ப அந்த நோய அவர் தீர்த்து வச்சிருவாரா? அவர் தீர்த்து வைக்க முடியுமா? அவரால் முடியுமா? உனக்கு தெரியல. அதுக்கு யார் சொல்றார்? இந்திரன் சொல்றார். உனக்கு இன்னும் அவரை பத்தி தெரியல. நீ போய் மதுரைக்கு போய் பார், அவருடைய திருவிளையாடல் உனக்கு புரியும். பிறவி நோயை தீர்க்க வல்ல சிவபெருமான் உனது வயிற்று நோயையா தீர்க்க வைக்க மாட்டார்? யார் கேக்குறா? இந்திரன் கேக்குறார். பிறவி நோயை தீர்க்க வல்ல சிவபெருமான் உன் வயிற்று நோயையா தீர்த்து வைக்க மாட்டார்? வேண்டுமென்றால் எம்பெருமானின் சக்தியை சோதித்துப்பார். பிறகு அவரது திருவிளையாடலை நீயே நன்றாக தெரிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்றார். இந்திரன் வருணனை சொல்லி அனுப்பி விடுறார். அப்படி கேட்ட வருணன் என்ன பண்றார்? பெருமானுடைய திருவிளையாடலை தானும் அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை. தன்னுடைய வயிற்று நீர் வியாதியும் ஒழிஞ்சு போகணும்னு ஒரு ஆசை. அத நினைச்ச வருணன் என்ன பண்றார்? இந்த கடலை அழைச்சு கடல் அரசனை அழைச்சு என்ன சொல்றார்? மதுரை நகரத்தை அழித்து வரும்படி, மதுரை நகரையே அழித்து வரும்படி ஆணையிடுகிறார். அழிச்சிட்டு வாங்க அப்படின்னு ஒரு ஆணையிடுறார். அதாவது வருணன் என்ன மனசுக்குள்ள நினைச்சு இத சொன்னார்னு தெரியாத கடலரசன் வீறு கொண்டு எழுந்து பொங்கி அந்த மதுரைக்குள்ள வேகமா அப்படி போறார். போற வேகத்துல வேரோடு மரங்களை எல்லாம் பிடித்து எரிந்து கொண்டே போறார். வேரோட மரங்கள் பிடித்து எரிந்து மலைகள் எல்லாம் மண்ணாகிற அளவுக்கு ஆழி பேரலை, அவ்வளவு பெரிய பேரலையோட ஒரே சத்தமா அப்படி போறார். பிரளயமே வந்துடுச்சோ, மதுரைக்கு மறுபடியும் பிரளயம் வந்ததா? மதுரைக்கு மறுபடியும் பெரிய பிரளயம் வந்ததா அப்படின்னு ராஜாவும் மக்களும் தவிக்கிறாங்க. இது சொக்கநாதர் திருவிளையாடலா, இல்ல நம் செய்த பாவத்தின் பலனான்னு மக்கள் மனம் தவிச்சு குமுறு கிட்ட அப்படி நிக்கிறாங்க. அப்படி நிக்கும் பொழுது அபிஷேக பாண்டியன் என்ன பண்றார்? எதுவுமே புரியாத நேரத்துல இறைவன் ஒருவன் தான் நம் மனசுக்குள்ள நிற்பார். நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு முடியாத நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது, இறைவா கடவுளே காப்பாத்துப்பா, நீதான் காப்பாத்தணும். அந்த அதே மனநிலைமையிலதான் அபிஷேக பாண்டியன் இருக்கார். ஊர் மக்களை காப்பாத்தணும், என்ன பண்றதுன்னு தெரியல, இறைவா சொக்கேச பெருமானேன்னு அவர் திருக்கோவிலை நோக்கி ஓடுறார்.
மக்களும் அவரும் ஓடுறார். எம்பெருமானே எம்பெருமானே புகழ் ஓலம் 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 ஓலம்னு அப்படி புலம்பிக்கிட்டே ஓடுற, அழுதுகிட்டே ஓடுறார். என் மக்களை காப்பாத்தணும், உன் மக்களை காப்பாத்தணும், மதுரையை காப்பாத்தணும். எப்படி பண்ண போறேன்? கடல் எழுந்து வீறு கொண்டு வருகின்றது இறைவா, மக்களை எவ்வண்ணம் காப்பேன். அப்படி அழுதுகிட்டே அப்படி ஓலம் ஓலம் ஓலம்னு சொக்கேச பெருமானேன்னு அப்படி ஓடின மாத்திரத்துல சொக்கேச பெருமான் முன் தோன்றி பயப்பட வேண்டாம் பாண்டியா அப்படின்னு அழகா சுவாமி சிரிச்சார். பாண்டியா பயப்படாதே, யாம் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். இறைவன் அப்படி சொல்லி முடிச்ச உடனே ஒரு சிறு முறுவல் தான், சிறு புன்னகை தான். அப்பா நீ நேரா கூட பார்க்க வேணாம், கண் திறந்து கூட என்ன நீ நேரா பார்க்க வேணாம், நம்மளுடைய வேண்டுகோள் இருக்கும், அந்த கடைக்கண் பார்வை மட்டும் போதும். சும்மா நீ அங்க நிக்கிறியான்னு அப்படி திரும்பி என்ன பார்த்துட்டு போயிடுப்பா, அந்த பார்வையே எனக்கு போதும். நீ கண் திறந்து என்ன பார்த்து நீ என்ன கூப்பிட வேண்டாம், அப்படி பாரு நானும் அப்படி நிக்கிறேன்னு அப்படி திரும்பி ஒரு சைடுன்னு சொன்னாதான் புரியும், ஒரு கடைக்கண் பார்வை அப்படி சைடா ஒரு பார்வையாச்சும் பாருப்பா, இங்கதான்ப்பா நான் நின்னுகிட்டு இருக்கேன். நீண்ட நெடுங்காலமாக இந்த பிறவி எனும் மாயையில் அகப்பட்டு சுழன்று கொண்டிருந்த இந்த பாவியை சற்றேனும் நின் கடைக்கண் பார்வையால் பாருமேன்னு கேட்டார். அது போல அந்த அபிஷேக பாண்டியன் அப்படி புலம்பிக்கிட்டு அப்படி வரும்பொழுது சுவாமி நின்னு அந்த கடைக்கண் பார்வையால அபிஷேக பாண்டியனை பார்த்து ஒரு சிறு முறுவல்னா சின்னதா ஒரு ஸ்மைல், சின்னதா சிரிச்சுக்கிட்டு தன் ஜடாமுடியில் இருந்த 4 மேகங்களையும் பார்த்து, நீங்கள் விரைவாக சென்று மதுரை நகரத்தை அழிக்க வந்து கொண்டிருக்கும் அந்த கடலை வற்றி போகும்படி உறிஞ்சு விடுங்கள் அப்படின்னு சொன்ன. அந்த மேகங்களுக்கு, தன்னுடைய ஜடாமுடியில் இருக்கிற 4 மேகங்களுக்கு இறைவன் ஆணை பிறப்பிக்கிறார். உடனே நீங்கள் சென்று மதுரையை அழிக்க வந்து கொண்டிருக்கும் கடலை, ஆழிப்பேரலையை உறிந்து விடுங்கள் அப்படின்னு அந்த மேகங்களுக்கு ஆணையிடுறார். மேகங்களும் சென்று அந்த ஆழிப்பேரலை மதுரைக்குள்ளேயே வராத போல, அந்த நன்மாடக்குடலுக்குள்ளவே அந்த வராதபடி சுவாமி அந்த மேகங்கள் நின்று அந்த கடலை உறிந்து விட்டன. மேகங்கள்லாம் அந்த கடலை உறிஞ்ச வேகத்துல மதுரை மாநகரம் பிழைத்தது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அப்பா பிழைச்சுக்கிட்டோம், இறைவன் திருவருளால நாம பிழைச்சுக்கிட்டோம். நகர மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இறைவனின் திருவிளையாடலை எண்ணி எண்ணி மகாதேவா அரகர மகாதேவா அரகர மகாதேவா அப்படின்னு கைகூப்பி இறைவன் இருக்கும் திசை நோக்கி, பெருமான் சொக்கேச பெருமான் இருக்கும் திசை நோக்கி அரசனுடன் மக்களும் கைகூப்பி நின்று, இறைவா அரகர மகாதேவா அரகர மகாதேவா அரகர மகாதேவா அரகர மகாதேவா, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்த இறைவா, தாயில் சிறந்த தயாவான தத்துவனே. தாயும் என்ன சொல்வா, குழந்தைக்கு பசின்னாதான் பால் கொடுப்பா, என் பசின்னு நான் அறியும் முன்னுமே எனக்கு பால் கொடுக்க வந்த இறைவா, என் பசியை போக்க வந்த தாயே அப்படின்னு மக்கள் கண்ணீர் மல்கி, அரசனும் ஊனுருகி உயிருருகி இறைவன் சென்ற திசையை நோக்கி அந்த திருக்கோவிலை நோக்கி கையெடுத்து வணங்குகின்றனர். இப்படியாக இந்த படலம் முற்றிற்று. இந்த காண்டமும் இதோட முடியுது. மதுரை காண்டம் இந்த 18வது படலத்தோட முடியுது. நீங்க கேட்பீங்க, வருணனுடைய அந்த வயிற்று நீர் நோய் என்ன ஆச்சுன்னு, அது அடுத்த படலத்துல. இந்த படலத்துக்கான பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனை யார் ஒருவர் மனமுருகி நீயே வேணும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், மனமுருகி எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், நீயே வேண்டும், உன் சரணமே வேண்டும், உன் பாதத்தில் நிழலே போதும், உன் கடைக்கண் பார்வையே போதும் என்று சரணாகதி அடைந்த ஆன்மாவை இறைவன் ஒரு பொழுதும் கைவிட்டது இல்லை. இந்த படலம் படிக்கிறவங்களுக்கு இறைவன் கை தூக்கி விடுவார். எந்த நேரத்துல எந்த கஷ்டம்னாலும் சுவாமி அந்த இடத்துல வந்து நிற்பார்.
இதை கேட்ட அத்தனை ஆன்மாக்களுக்கும் இறைவன் அருள் புரிவார். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இதோட மதுரை காண்டம் முற்றிற்று. இப்ப அடுத்த காண்டம் கூடற் காண்டம்னு பேரு. இதுல இன்னும் நம்ம 2 படலம் பார்க்க போறோம். 2 கதைகள் பார்க்கப்படும். நான்மாட கூடலானது, எல்லாம் வல்ல சித்தரானது அப்படின்னு 2 படலங்கள் பார்க்க போறோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். வருணன் என்ன பண்ணார்? அந்த கடலைத்தான் வர வச்சார் இல்லையா? கடலை வர வச்சார். அந்த பொங்கி எழுந்த கடலை 4 மேகங்கள் கடலை உறிஞ்சி கடலை வற்றி போக வச்சிருச்சு இல்லையா? ஆனாலும் மழை பொழிவது நிற்கவே இல்லை. மழை பொழியறது நிற்கவே இல்லை. இறைவன் என்ன பண்றார்? அந்த மழை மேகம் எப்படி பொழிஞ்சுகிட்டே இருக்கு. இந்த மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? கடல் வத்தி போச்சு. ஆனா மழை நிதர்சனமாக பெஞ்சுகிட்டே இருக்கு. இறைவன் திருவிளையாடல அந்த வருணன் தெரிந்து கொள்ளல, புரிஞ்சுக்கல. இறைவனுடைய திருவிளையாடல வருணன் புரிஞ்சுக்கல. அதனால அந்த வருணன் என்ன பண்றார்? இன்னமும் கோபம் அடைஞ்சு 7 மேகங்களை அழைத்து வருணனுடைய தன்னுடைய 7 மேகங்களை அழைத்து மதுரையை அழிக்குமாறு, மழையாக பொழிந்து மதுரையை அழிக்குமாறு ஆணையிடுகிறான். இறைவனுடைய திருவிளையாடலை வருணன் புரிந்து கொள்ளவில்லை. புரியுதுங்களா? அந்த 7 மேகங்களை அழைச்சு கடல் உறிஞ்சி அந்த கதை அதோடு முடிஞ்சு போச்சு. கடல் வத்தி போச்சு. ஆனா இப்போ மழை மேகங்களாக பொழிஞ்சுகிட்டு இருக்கு. வருணன் இட்ட ஆணையால் 7 மேகங்கள் மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது. இடியும் மின்னலும் மழையும். கல்மழை பெய்யுது. எங்க பார்த்தாலும் கல்மழை பெய்யுது. மக்கள் வெளியே வர முடியல, வீதிகள்ல நடக்க முடியல. ஒரு வாரமா பெய்யுது, ஒரு மாசமா பெய்யுது, செஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த மழை எப்படி இருக்கான்? பளிங்கு தூண் போல வந்து விழுதான் அந்த பூமி மேல. அந்த 7 மேகங்களும் சேர்ந்து வானையே மறைச்சிட்டான். பெரும் புயல் காற்று சுழன்று அப்படியே சுத்தி வீசிக்கிட்டே இருக்கு மதுரைய ஒரு அலங்கோலமா பண்ணணும்ன்ற முயற்சியில இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அபிஷேக பாண்டியனும் மக்களும் என்னதான் பண்ண போறோம்னு தெரியாது. இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு, மறுபடியும் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சு, இறைவா அப்படின்னு செய்வதறியாது உலகமே அழிந்து போயிடுமா? இல்ல மதுரைக்குதான் இந்த கதியா? இல்ல உலகமே அழிந்து போயிடுமான்னு நினைச்சு மனம் கலங்கி வருத்தம் அடைந்த மக்கள் எல்லாம் சிவபெருமான் தான் காப்பாற்றணும். எங்க அப்பாவை தவிர எனக்கு காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கா? என் ஐயனை தவிர வேறு யார் உள்ளார் என்னை காப்பாற்றன்னு அந்த அபிஷேக பாண்டியனும் மக்களும் மீண்டும் இறைவனுடைய திருக்கோவிலையே சென்றடைகிறார். எம்பெருமானுடைய திருவடியில விழுந்து, இறைவா மக்களை காப்பாற்றி அருள வேண்டும் அப்படின்னு அழுது புலம்புற மாத்திரத்தில் சிவபெருமான் சோமசுந்தர கடவுளாக எழுந்தருளிய சொக்கேச பெருமான் முன் தோன்றி, அபிஷேக பாண்டியனின் முன் தோன்றி செடாமுடியில் உள்ள அந்த 4 மேகங்களை கடலை உறிஞ்சும்படி ஆணையிட்டார் இல்ல, அதே 4 மேகங்களை பார்த்து, நீங்கள் சென்று இம்மதுரையம்பதியின் 4 எல்லைகளையும் சூழ்ந்து கொள்ளுங்கள், 4 மாடங்களை போல் அமைந்து 7 மேகங்களையும் விளக்கு விடுங்கள் என்று அழைத்த சுவாமி. 4 மேகங்களும் என்ன பண்ணுச்சு? மதுரையில 4 வீதிகள், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்ற 4 வீதிகள்ல 4 பெரிய பெரிய மேகங்கள் சேர்ந்து ஒரு கூரை போல மதுரையை காத்தது. அந்த வருணன் அனுப்பிய 7 மேகங்கள் இந்த 4 மேகங்களுக்கு மேல இருந்து மழை பொழிஞ்சுகிட்டு இருக்கு. ஆனா தாமரை இலையில வந்து தண்ணி விழுந்தா எப்படி தண்ணி ஒட்டாம கீழே போய் விழுந்துருதோ, அதே போல அந்த 7 மேகங்கள் பொழிகின்ற மழை, இடி, மின்னல் எல்லாமே இந்த இறைவன் அனுப்பிய 4 மேகங்களின் மேல் பட்டு மதுரையில் ஒரு துளி கூட விழாமல் வெளியே சென்று விழுகின்றன. இப்படியாக மதுரையை இறைவன் காத்து கொண்டிருக்கிறார்.
இதை உணர்ந்த வருணன் மிகவும் வெட்கி தலை குனிகிறார். சிவசிவா சிவசிவா, என்ன தவறு செய்து விட்டேன் இறைவா, நான் தோல்விதான் அடைந்து விட்டேன், தோல்விதான் அடைந்து விட்டேன். அப்ப கூட அவர் என்ன பண்றார், போய் கேட்கல. என்னுடைய வயிற்று பிணி நீங்கத்தான் உங்களுடைய திருவிளையாடலை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னு ஒரு வார்த்தையும் கேட்கல. தப்பு பண்ணிட்டேன் இறைவா, மன்னித்து விடுங்கள் அப்படின்னு இறைவனுடைய பாதத்துல நின்று சரணாகதி அடைய. அப்படி சரணாகதி அடைஞ்சு அந்த பாதத்துல போய் கூட விடணும். என் தவறை உணர்ந்து, செஞ்ச தப்ப உணர்ந்து நிற்கும் பொழுதே இறைவனுடைய மன்னிப்பு தானாக கிடைக்கும். அவர் நான் பண்ணது தவறுதான்னு நினைச்ச மாத்திரத்துல அந்த நான்மாட கூடல்ல இருந்து அந்த 4 மேகங்கள் நகர்ந்து விட்டன. இப்படித்தான் மதுரைக்கு நான்மாட கூடல்னு பேர் வந்துச்சு. நான்மாட கூடல்னு இப்படித்தான் மதுரைக்கு பேர் வந்துச்சு. இறைவன் 4 மேகங்களை 4 மாட வீதிகளில் மலை போல் ஒரு கூரை போல் அமைத்து மதுரையை காத்தமையால் நான்மாட கூடல் என்று மதுரைக்கு இன்னொரு பெயர் வந்தது. அப்ப வருந்திய வருணன் சொக்கேச பெருமான் எழுந்தி அருளியுள்ள கோவிலில் சென்று பொற்றாமரை குளத்தில் ஸ்நானம் செய்து முடித்தார். அந்த குளத்துல அப்படி காலதான் வச்சார். அவர் வயிற்று பிணி தன்னால நீங்கி போச்சு. கற்பகோடி காலமாக இந்த வயிற்று நீர் வியாதி என்ன வாட்டி வதச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. இறைவன் எழுந்தருளியுள்ள பொற்றாமரை குளத்தில் அந்த ஸ்நானம் பண்ணார் பாருங்க, அப்படி குளிச்சார் பாருங்க. அந்த குளிச்ச மாத்திரத்துல அந்த பிணி, அந்த வயிற்று நீர் பிணி, அந்த நோய் அவரை விட்டு போயிடுச்சு. போன மாத்திரத்திலேயே இறைவனை சந்தோஷமா அப்படி, பா வயிறு வலி சரியா போச்சே, எனக்கு வயிறு வலி சரியா போச்சு, இறைவா சிவபெருமானே நான் உங்ககிட்ட சொல்ல கூட இல்லையே, பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தினி, நான் உங்ககிட்ட சொல்ல கூட இல்லையே, எனக்கு வயிறு வலிக்குதுன்னு உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லையே, சொல்லாமலேயே என் பிணியை தீர்த்துட்டியா, சொல்லாமலேயே என் பிணியை நீக்கி விட்டாயா இறைவா இறைவா என்று மனமகிழ்ந்த வருணன் இறைவனை பூஜிக்க எண்ணுகிறான். மிகுந்த பயபக்தியோடு நெற்றியில் விபூதியும் ருத்ராட்ச மாலையும் அணிந்து கொண்டு கங்கை முதலான மாதர்கள் என்ன பண்றாங்களாம், தங்க குடங்கள்ல வாசனை கலந்த திருமஞ்சன நீர் கொண்டு வந்து தராங்களாம். யாருக்கு? வருண பகவானுக்கு, சொக்கேச பெருமானுக்கு அபிஷேகம் செய்விக்கும்படி. அந்த திருமஞ்சன நீர் கொண்டு வந்து கங்கை முதலியன நன்னதிகள், அந்த நதிகள்லாம் அந்த மாதர்கள் அந்த நன்னீரை கொண்டு வந்து தந்தாங்க. நல்ல மலர்கள், வாசனையான சந்தனம், திரவியங்கள், ரத்னங்கள், இறைவனுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக தங்க, அதாவது இறைவனுக்கு அபிஷேகம் பண்றதுக்காக தங்க மாலைகள், ரத்னம் பதித்த தங்க மாலைகள், வைடூரிய மாலைகள், இவை அனைத்தும் கொண்டு வந்து அந்த மாதர்கள் தராங்க. கங்கை, கோதாவரி, காவேரி போன்ற நதிகளாக இருக்கின்ற மாதர்கள் இவை அனைத்தும் வருணனுக்கு தருகிறார்கள், இறைவனுக்கு பூஜை செய்விக்கும்படி. இந்த காமதேனு என்ன பண்ணிச்சான், தேவரீந்திர லோகத்துல இருக்கிற காமதேனு என்ன பண்ணிச்சான், 5 வகையான பழங்களை கொடுத்துச்சான். பஞ்சாமிர்தம், பஞ்சகவ்யம், நைவேத்தியம், தூபம், தீபம் எல்லாம் எடுத்து கொடுத்துச்சான். இறைவனுக்கு பண்ணுங்க, பூஜை பண்ண, சந்தோஷமா இறைவனுக்கு பூஜை பண்ணு. நாம சில நேரத்துல கோவிலுக்கு அப்படி போவோம், நம்ம கையில எதுவுமே இல்லை, இறைவனை போய் எப்படி பாக்குறது, போய் பார்த்துட்டாவது வந்துருவோம். மனசு சரியில்லை, சரி போய் நம்ம பார்த்துட்டு வந்துருவோம். அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணும், ஒரு அம்மா கையில பூ கொண்டு வந்து கொடுக்கும். ஆமா என்னால அந்த கோயிலுக்கு போக முடியல, கொஞ்சம் இந்த பூவை சுவாமி மேல சாத்திட்டேன், இந்த பூவை சுவாமி மேல கொஞ்சம் சாத்திட்டு வந்துருமா அப்படின்னும் பொழுது, வெறும் கையா இருந்த நம்ம கையில ஒரு பூ வந்து நிக்குதுன்னா அப்ப மனசு எப்படி இருக்கும்? அப்ப உன்னை நான் வெறும் கையோடு வந்து பாப்பணும்னு கஷ்டப்பட்டனேப்பா,
என் கையில உனக்காக போடணும்னு யார் மூலியமாவோ அந்த பூவை நீ கொடுத்து விட்டியா அப்படின்னு நம்ம மனசு கேட்கும்ல. அது போல வருணனுக்கு அந்த பொற்றாமரை குளத்தில் நீராடிதான் எழுந்தார். கங்கை முதலான மாதர்களும் காமதேனுவும் அந்த பூஜை வஸ்துக்கள் அனைத்தையும் கொடுக்குது. சுகேச பெருமானுக்கு அபிஷேகம் செய்விக்கும்படி எல்லாத்தையுமே கொடுக்குது. வருணன் சோமசுந்தர பெருமான அப்படி சந்தோஷமா வழிபடுறார். இப்படி வழிபடுறார் சந்தோஷமாக. இறைவா, சிவபெருமானே, சிவபெருமானே, ஐயா இறைவா. முதல்ல நீர் சுவாமி மேல திருநீர் ஊத்தி அந்த அபிஷேகம் பண்ணார். பால் ஊத்தி அபிஷேகம் பண்ற, தேன் ஊத்தி அபிஷேகம் பண்ற. எல்லா அபிஷேகம் முடிஞ்சு கண்ணார இறைவனை பார்த்து முடிச்சுட்டு 1000 நாமாவை சொல்றார். சிவாய நமக, திருச்சிற்றம்பலம். ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இந்தெனக்காரமுதானாய் போற்றி, மூவானான் மறை முதல்வா போற்றி, சேவார்வேல் கொடி சிவனே போற்றி, மின்னாருருவ விகிர்தா போற்றி, கல்நாருரித்த கனியே போற்றி, காவாய் கனக குன்றே போற்றி, ஆவா எந்தன கருடாய் போற்றி, படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி, இடரை கலையும் எந்தாய் போற்றி, வேதி போற்றி, விமலா போற்றி, ஆதி போற்றி, அறிவே போற்றி, குற்றாலத்தெம் கூத்தா போற்றி, கோகழி மேவிய கோவே போற்றி, தீங்கோய் மலையில் எம்தாய் போற்றி, பாங்கார் பழனத்து அழகா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொருவானாய் போற்றி, பரத்துரை மேவிய பரனே போற்றி, சிவப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, சிவாய நம, சிவாய நம. அப்படி சந்தோஷமா இறைவனுடைய 1000 நாமாக்களை சொல்றார். போற்றி 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 போற்றின்னு சுக்கேச பெருமானுடைய 1000 நாமாக்களை சொல்லி வழிபடுறார். அது சொல்லி வழிபட்டு முடிச்சது மாத்திரத்துல எந்த மருந்தாலையும் சரியாக முடியாத, எந்த விதமான மணிமன்ற ஔஷதங்களால் போகாத என் வியாதி தங்களுடைய திவ்ய தீர்த்தத்திலே நீராடுவதற்கு முன்பே போய்விட்டது. இறைவா, உன்னுடைய பெருமைகளை அறியாத பேதையாக இருந்த என்னை மன்னித்தருள்வாயாக. குணங்கெட்டவனான என்னிடமும் கருணை காட்டினியே. இறைவன் கிட்ட எப்படி கேட்கிறார்? குணம் கெட்ட பாவி நான். ஒரு குணத்துல, ஒரு நிமிஷத்துல ஒரு குணமா பேச மாட்டேன். குணம் கெட்ட பாவியாக இருக்கும் என்னிடத்திலேயே உன் கருணையை காட்டினாயே இறைவா. என் நோய்க்கெல்லாம் மருந்தாகி விட்டதே. நின்னுடைய அந்த தீர்த்த குலம் என்னுடைய நோய்க்கெல்லாம் மருந்தாகி விட்டதே. இறைவா, வேண்டுவதற்கு முன்னமே தருகிறாயே, வேண்டுவதற்கு முன்னமே தருகிறாயே. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கரியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தார், யானும் அதுவே வேண்டி நல்லார், வேண்டும் பரிசொன்று உண்டு என்னில், அதுவும் முந்தன் விருப்பன்றே. நான் கேட்காதையெல்லாம் கொடுத்தியே. நான் என்ன கேட்க போறேன்றதும் உனக்கு தெரியுமா? நான் கேட்காததெல்லாம் கொடுத்தியே என் இறைவா, என் சிவபெருமானே, என் அப்பனேன்னு ஆற தழுவி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல உன்னுடைய பொற்றாமரை குளத்துல குளிச்சு எழுந்து அந்த கால் வைக்கும் போதே என்னுடைய வயிற்று வலி தீர்ந்து போச்சே. சொகேச பெருமானே, உன்னுடைய திருவிளையாடலை நான் என்னன்னு சொல்லி பாராட்டுவேன். அந்த இப்போ கூட சொல்றேன், ஒரு நோய் பிரச்சனை எனக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருமே ஆலவாயப்பனை நினைச்சுக்கணும். நினைச்சுக்கிட்டு சுந்தரமூர்த்தி சுவாமி ஞானசம்பந்தர் பாடிய மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு,
சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. ஆலவாயான் திருநீரே, ஆலவாயான் திருநீரே. சொக்கேச பெருமானேன்னு அந்த இறைவனை மனதார நினைத்து ஒரு பிடி நீர், ஒரு துளி திருநீரை எடுத்து யாருக்கெல்லாம் பிரச்சனையோ, யாருக்கெல்லாம் அந்த காய்ச்சலால வருத்தப்படுறாங்களோ, யாரெல்லாம் மனசு கஷ்டப்படுறாங்களோ, யாருக்கெல்லாம் உடம்பளவுல பிணி இருக்கோ, அந்த மந்திரமாவது நீர் இந்த பதிகத்தை பாடி அவங்களுக்கு அந்த திருநீரை பூசி விடுங்க. அந்த நோய் அதோட போயிடும். ஆலவாய் பெருமானே வந்து வைத்தியம் பார்த்து அந்த நோயை தீர்த்து வைப்பார். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இப்படியாக மதுரை எம்பதி நான்மாட கூடலான படலத்தை பார்த்து முடிச்சோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது 20வது படலம், எல்லாம் வல்ல சித்தரான படலம். எல்லாம் வல்ல சித்தரான படலம். பாண்டிய நாட்டில் மணிமுடி தரித்து அபிஷேக பாண்டியன் அழகாக ஆட்சி புரிந்து கொண்டு வரார். அப்படி ஆட்சி புரிந்து கொண்ட அந்த காரணத்தினால மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இகத்திலையும் சந்தோஷம், பரத்திலும் சந்தோஷம். இகத்திலும் நிம்மதி, பரத்திலும் நிம்மதி, இரத்திலும் இகத்திலும் எம்பெருமான், பரத்திலும் எம்பெருமான். சுவாமி நிக்கமர நிறைந்திருக்கும் பேரானந்தம் என்ற சொற்கேற்ப அப்படி மதுரையை அப்படி செழிப்பா வச்சிருக்கார். எந்த மக்களுக்கும் கஷ்டம்ன்ற ஒரு பிரச்சனையே இல்லாம வச்சுக்கிட்டு இருந்தார். ஆனாலும் அங்கேயும் பல பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருந்துச்சு. அங்கேயும் பல பிரச்சனைகள் ஒன்றொன்றா வந்துகிட்டு தான் இருந்துச்சு. இது அபிஷேக பாண்டியனுக்கு தெரிய வந்துச்சு. இந்த பிரச்சனைகள்லாம் ஒவ்வொன்னா நம்ம ஊர்ல இருக்கு, நம்ம மக்கள் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு அபிஷேக பாண்டியன் என்ன பண்றார்? இறைவன் முன் சென்று ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். சொக்கேச பெருமானே, சோமசுந்தர கடவுளே, இறைவா, மக்கள் மன நிம்மதியின்றி தவித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் எவ்வாறு சமாளிப்பேன் சுவாமி அப்படின்னு நின்று ஒரு சொட்டு கண்ணீர் அப்படி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி வர அந்த விண்ணப்பத்தை இறைவனிடத்துல வச்சுட்டு அந்த மாத்திரத்துல அப்படி கிளம்பினார் இல்லையா, அவரு கிளம்பின க்ஷணத்துல சுவாமி அங்கே உதித்தார். நீண்ட சடைமுடையும் நெற்றியில் திருநீரும் புலித்தோளுடையும் தங்கம் கட்டிய பிரம்பு, கையில் என்ன வச்சிருக்கார்? பிரம்பு வச்சிருக்கார். பொதுவா டீச்சர்லாம் என்ன பண்ணுவாங்க? கையில பிரம்பு வச்சிருப்பாங்க. தவறு பண்ற மாணவர்கள் தலையில டம்முன்னு ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா? அப்பதானே அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. அது போல சுவாமி என்ன எடுத்துக்கிட்டு வரார்? நீண்ட சடைமுடையும் நெற்றியுள் திருநீரும் புலித்தோல் உடையும் தங்கம் கட்டிய பிரம்பு ஏந்திய திருக்கரம். சுவாமி எப்படி வரார்? தங்கம் கட்டிய பிரம்பேந்திய திருக்கரம். அந்த பிரம்ப அப்படி கையில எடுத்துக்கிட்டு விபூதி பையும் விளங்க நல்ல அழகும் இளவயதும் கொண்ட சித்த புருஷராக தோன்றுவார். சின்ன வயசே இருக்கிற முனிவர் மாதிரி வர, சித்த புருஷர் போல குரு மாதிரி வர. அவர் எங்கெல்லாம் போறாராம்? மதுரை மாநகர கடை வீதி, சித்திரக்கூடம், நாச்சந்தி, நிலாமுற்றம், மாளிகை, மாடம், திண்ணை ஆகிய எல்லா இடத்திலும் தோன்ற. ஒருத்தர் நினைக்கிறாங்க இப்பதான் அந்த சித்தரை நான் தெற்கு மாடத்துல பார்த்தேன், ஒருத்தர் சொல்றார் வடக்கு மாடத்துல தான் பார்த்தேன், ஒருத்தர் சொல்றார் கிழக்கு மாடத்துல பார்த்தேன், இன்னொருத்தர் சொல்றார் தெற்கு மாடத்துலதான் பார்த்தேன். அப்படி இறைவனுடைய திருப்புகழ் அப்படி பரவுது. சித்தர் வந்தார், சித்தர் வந்தார், சித்தர் வந்தார். அவர் வந்தவர் என்ன பண்றார்? சும்மா இல்ல, மலையெல்லாம் மடுவாக்குறார், மடுகள் எல்லாம் மலையாக்குறார், கிழவர்கள் எல்லாம் குமரர்களாக்குறார், குமரர்கள் எல்லாம் கிழவரா மாத்துறார். அப்படி ஒரு மாயாஜால வித்தைகள்லாம் பண்ணிக்கிட்டு வர்றார். எங்க? இந்த மதுரை மாநகர வீதியில வர்ற. அப்படி வரும்பொழுது கிழக்கு மாட வீதியில வர்றார். இந்த கிழக்கு மாட வீதியில வரும்பொழுது ஒரு குழந்தைங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கு. ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்க குழந்தைங்க
ஒரு பையன் சொல்றான், எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுடா, நான் வீட்டுல போய் சாப்பிட்டு வந்துடுறேன்றான். என்ன சொல்றான்? வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அப்ப நம்ம சித்த புருஷர் என்ன பண்றார்? என்னடா வேணும் உனக்கு? பசிதானே எடுக்கு. உனக்கு என்ன சாப்பிட போற? நீ என்ன சாப்பிட போற சொல்லு. எனக்கு என்ன வேணும்? எனக்கு எனக்கு கல்கண்டு பிடிக்கும் தாத்தா. எனக்கு கல்கண்டு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேக்குறான். கல்கண்டு தானேடா, இதோ நான் தாரேன் அப்படின்னு கீழே இருந்த ஒரு கூழாங்கல்ல எடுத்து அந்த கல்லை எடுத்து அப்படி கொடுத்தாராம். அப்படி கை மூடி இப்படி திறந்த உடனே அது கல்கண்டா மாறிப்போச்சு. அந்த ஒரு கல்கண்டு மாறின உடனே அந்த கல்லு ஒரே ஒரு கல்கண்டா மாறின உடனே சுத்தி முத்தி இருக்கிற குழந்தைகள் எல்லாம் ஓடி வந்துருச்சு. தாத்தா 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 எனக்கும் வேணும் எனக்கும் வேணும் எனக்கும் வேணும் அப்படின்னு குழந்தைங்க எல்லாம் ஓடி வந்து நம்ம சித்தர் அப்படி சூழ்ந்துக்குச்சுங்களா. அப்ப எல்லாருக்கும் கல்கண்டா மாத்தி மாத்தி குடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த சாப்பிட்ட பசங்க சும்மா இருக்குமா? அம்மா கிட்ட ஓடி போகுது. அம்மா அம்மா அங்க ஒரு சித்த புருஷர் வந்தாரா, ஒரு தாத்தா மாதிரி இருந்தாரா, தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாரா, கையில பெரம்பு வச்சுக்கிட்டு இருக்காருமா, அவர் பசிக்குதுன்னு சொன்னேன்னா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? இந்த கல்ல எடுத்து கல்கண்டா மாத்தி கையில குடுத்துட்டாருமா. என்ன ஒரு இனிப்பு தெரியுமா அப்படின்னு அந்த குழந்தைங்க எல்லாம் போய் அவங்க அவங்க அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்படி சொன்ன மாத்திரத்துல ஒரு அம்மா வந்து சுவாமி சித்த பெருமானே, என்னுடைய குடும்பம் நீண்ட நாட்களாக வறுமையிலேயே இருக்கிறது. அடுத்த வேளை உணவுக்கு கூட வழி இல்ல. என் கணவனுக்கு வியாபாரம் அதாவது தொழில் விருத்தி ஆகல. நீண்ட காலமாக உணவின்றி கூட நாங்க தவித்த நாட்கள் உண்டுன்னு அழுதுகிட்டே இறைவன் முன்னாடி அந்த சித்த புருஷர் முன்னாடி வந்து நிக்கிறார். அவ்வளவு கஷ்டப்படுறியாமா, உன் வீட்டை நான் பார்க்கலாமா, நான் வரலாமான்னு சுவாமி கேட்ட மாத்திரத்துல அந்த அம்மா கூட்டிட்டு போனா அந்த வீடு ஒண்ணும் அவ்வளவு சொல்லிக்கிற மாதிரி பெரிய அரண்மனை எல்லாம் கிடையாது. ரொம்ப குடிசை மாதிரிதான் இருக்கு. பண்ட பாத்திரங்கள்லாம் கூட நசுங்கி போய் ஓட்ட உடச்சலமா தான் இருக்கு. அம்மா நான் சொல்றேன் அதை கேக்குறியா? அந்த பண்ட பாத்திரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வந்து இப்படி நடு வீட்டுல வை அப்படின்னு. சரிங்க சுவாமி இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த அம்மா அந்த நடு வீட்டுல வச்சான். அம்மா உங்க வீட்லயே ஒரு நல்ல கம்பளமா இருந்தா எடுத்துக்கிட்டு வா, அதாவது போர்வை, அந்த போர்வையை எடுத்துக்கிட்டு வாமான்னாரு. அந்த போர்வையை அந்த அம்மா எடுத்துக்கிட்டு வந்து அப்படி சுவாமி முன்னாடி நிக்குது. அப்படி நிக்கும் பொழுது அதுல 1000 ஓட்டை தெரியுதான். ஓட்ட ஓட்டையா இருக்கு. அம்மா என்ன இது இத்தனை ஓட்டை தெரியுது, ஒரு நல்ல போர்வையா உங்க வீட்டுல இல்லையான்னு. சுவாமி இதுதான் இருக்கிறதுலயே நல்ல போர்வைன்னு அந்த அம்மா சொல்லிச்சான். சுவாமி சிரிச்சாராம். அதை தச்சு வச்சு வைக்க கூடாதம்மா அப்படின்னு கேட்டவருக்கு, இருங்க சுவாமி நான் பக்கத்து வீட்டுல போய் ஊசி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். ஆமா ஆமா வேண்டாம் வேண்டாம், அந்த அளவுக்கு நீ வறுமையா இருக்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், அந்த போர்வைய இந்த பாத்திரத்து மேல அப்படி போத்தி விடு, அப்படி மேல அப்படி போத்தி விடு அப்படின்னு சொல்றாரு. அப்படி போத்தி விட்டதோடுமே அந்த அப்படி என்ன பண்ணாராம், முன்னு 2 நிமிஷம் அப்படி நின்று அப்படி ஒரு ஏதோ ஒரு மந்திரம் சொல்ற மாதிரி பண்ணாரு. அப்படி சொல்லிட்டு அம்மா சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டாராம். சாமி என்ன நான் உங்களை கூப்பிட்டுட்டு வந்தேன், எந்த கஷ்டத்துக்கு கூப்பிட்டுட்டு வந்தேன், நீங்க உங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு. நான் வரேம்மா எனக்கு 1000 வேலை கிடக்குன்னு இறைவன் அப்படி கிளம்பி சித்த புருஷர் கிளம்பி போனார். இவ அந்த போர்வைய விளக்கி பார்த்தால அவ வச்ச ஈய பாத்திரங்கள் எல்லாம் தங்க பாத்திரங்களா மின்னுது, தக 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 தகன்னு மின்னுது. அது முழுக்கவே வெள்ளி நாணயங்கள், தங்க நாணயங்கள், வைடூரிய நவரத்னங்களா மின்னுது. அவ அழுது இறைவன் சென்ற அந்த தடத்தில் விழுந்து வணங்குறா. சுவாமி ஒருவேளை சாப்பாட்டுக்கு தான் நான் வழி கேட்டேன், என்னுடைய தலைமுறைக்கும் சாப்பாட்டுக்கு வழி பண்ணிட்டீங்களே, என் தலைமுறைகளே கஷ்டப்படாத இருக்கிற அளவுக்கு வழி பண்ணிட்டீங்களே இறைவான்னு அவர் போன அந்த பாதத்தடத்தை விழுந்து அப்படி வணங்குறான். விழுந்து வணங்குனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல, நாம தான் நம்ம கிட்ட ஒரு ரகசியம் சொன்னா உடனே போய் சொல்லிட்டு வந்துருமே. மழை இந்த பொம்பளைங்க என்ன பண்ணுவோமா, மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தா கூட ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவோம், இந்த பொம்பளை மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தா கூட அந்த முரத்தை கவுத்துக்கிட்டு கூட போய் ரகசியம் சொல்லிட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இந்த வாங்கின பொம்பளை அமைதியா இருக்க வேண்டியதானே, பக்கத்து வீட்டு பொம்பளை கிட்ட போய் சொல்லிச்சான், அம்மா
எங்க வீட்டுக்கு ஒரு சித்த புருஷர் வந்தாரு, உனக்கு தெரியுமா? பாத்திரத்தெல்லாம் தங்கமா மாத்திட்டாரு, இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு இந்த அம்மா சொல்ல, அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, அந்த சித்த புருஷர் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவரை கூட்டிட்டு வந்து, சுவாமி நாங்களும் ரொம்ப ஏழப்பட்டவங்களா இருக்கோம், இந்த பாருங்க எங்கிட்ட வெள்ளி சாமான் தான் இருக்கு, இந்த பாருங்க பித்தளை சாமான் தான் இருக்குது, இது பாருங்க இதுதான் இருக்குதுன்னு அந்த சாமான் எல்லாம் மொத்தம் கொண்டு வந்துருக்குது, இது கம்மியா இருக்குது இருங்க இன்னும் நான் உள்ள போய் எடுத்துன்னு வந்து தரேன் அப்படின்னு எல்லா சாமானையும் கொண்டு வந்திருக்குது, எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்திருக்குது. இருக்கிறதையே பெரிய கம்பளமா ஒரு 4-5 பேர் சேர்ந்து தூக்குற மாதிரி ஒரு ரத்த கம்பளம். அந்த கம்பளத்துல தூக்கின்னு வந்து தூக்கவே முடியாத கம்பளத்தை அப்படி 4-5 பேரா சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. சுவாமி இது மட்டும்தான், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுதா உங்களுக்கு? ஆமாமா, நீ ரொம்ப கஷ்டப்படுற, நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட உங்ககிட்ட இல்ல போல இருக்குது. சரி சரி நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, அந்த வச்ச சாமான் மேல வச்ச பாத்திரத்து மேல அந்த கம்பளத்தை போத்தி விடுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்படி போத்துன மாத்திரத்துல முன்ன 2 வார்த்தை தான் அப்படி சொல்லிட்டு, சரிம்மா மகிழ்ச்சியா இரு சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாராம். போனவருக்கு ஒரு நன்றி கூட சொல்லல. வீட்டுல இருந்த எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்து வச்சாச்சு, வெள்ளி பாத்திரம் உட்பட, பித்தளை அந்த 5 பாத்திரங்கள், வெள்ளி பாத்திரம் உட்பட ஒரு சின்னதா ஒரு சொம்பு கூட வெளியே கிடையாது, எல்லாத்தையும் அந்த கம்பளத்துக்குள்ள வச்சாச்சு. இந்த கம்பளத்தை திறந்த மாத்திரத்துலதான் அதிர்ந்து போயிட்டாலாம். ஏன்னா எல்லாமே ஓட்டையும் உடசலுமா போச்சு. அங்க எப்படி ஈய பாத்திரங்கள் தங்கமா மின்னுச்சு, ஆனா வானவத்தில் அவரை வரவழைச்சா இன்னமும் சேர்த்துக்கணும்னு நினைச்சா அங்க பாத்திரங்கள்லாம் ஓட்ட உடசலா மாறி போய் அழுதுகிட்டே உட்கார்ந்தா. அந்த வீதியில அந்த விளையாடல் பண்ணாரா, தெற்கு வீதிக்கு போறார். ஒரு கணவன் என்ன பண்றார், மனைவிய வீட்டுக்குள்ள விட்டுட்டு வெளியே வந்து திட்டிக்கிட்டு இருக்கார். நீ பெரிய இவளா அவளா, நீ ஒரு பொம்பளையே கிடையாது, என்ன இதுன்னு அது இதுன்னு சரியா திட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த அம்மா அழகா கூப்பிடுது, என்னங்க திட்டுறதுதான் திட்டுறீங்க, சண்டை போடுறதுதான் போடுறீங்க, உள்ள வந்து சண்டை போடுங்க, நம்ம சண்டை 4 பேருக்கு தெரியணுமா, நம்ம சண்டை நமக்கு தினமும்னா சண்டை இருக்குது, 4 பேருக்கு தெரியணுமா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இப்படிதான் பண்ணுவ அப்படி இப்படின்னு அந்த அம்மாவை போட்டு திட்டுகிற சுவாமி வர்றார். என்னதான்ப்பா பிரச்சனை, என்னாச்சு, நீ ஏன் இப்படி கொலைக்கிறேன்னு கேட்டாராம். என்ன பார்த்தா கொலைக்கிற மாதிரி தெரியல, என்ன உனக்கு என்ன தெரியுது என்ன பார்த்தா, இதைத்தான் சொன்னேன், கொலைக்காத பொறுமையா பேசுன்னு சொன்ன. அவ என்ன ஒரு பொண்டாட்டியா, அவ என்ன ஒரு மனைவியா நடந்துக்கிறாளா, எனக்கு என்னப்பா அப்படி அந்த அம்மா தப்பு பண்ணிட்டு, ஒரு தண்ணி கேட்டா எடுத்துக்கணும்னு தெரியல, ஒரு தண்ணி கேட்கிற ஒரு புருஷன் இதை எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்றான், ஏன்பா தரேன்னு சொன்ன பிறகுதான் எடுத்துக்கிட்டு வர முடியும், இல்ல நான் கேட்ட மாத்திரத்துல அப்படி வச்சுக்கிட்டு இருக்கணும், சொம்புல தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கணும், கொடுக்க மாட்டேன்றான் அப்படின்னு அப்படி கத்தக்குள்ள என்ன பண்ணார், தன்னுடைய அந்த தண்டம் பிரம்பு எடுத்துட்டு வந்தார் இல்லையா, அந்த பிரம்பு தூக்கி அவர் தலைமையில வச்சார். அவர் தலைமையில வச்ச மாத்திரத்துல அவர் நாயா போயிட்டார். இந்த கணவன் நாயாக மாறிட்டார். அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுது, உள்ள இருந்து ஓடி வருது, நாயா மாறியுமே அவர் திருந்தல் குறைச்சிக்கிட்டே இருக்காரு. குறைச்சவர் என்ன பண்ணா, அம்மா வந்து, ஐயா என் கணவனையா இப்படி மாத்திட்டீங்க, என் குழந்தைங்க வெளியே போய் விளையாட குழந்தைங்க வந்து வீட்டுல கேட்டா அப்பா எங்க கிட்ட இந்த நாயையா நான் காமிக்க முடியும், நாளைக்கு அது ஒரு நல்ல விசேஷமா இந்த நாயை கூட்டிட்டு இந்த இதுதான் என் கணவன்னு நான் சொல்ல முடியும், என் கணவர் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, அவரை நல்லபடியா மாத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சுவாமி கிட்ட விழுந்து வணங்கின பிறகு அந்த நாய் கிட்ட சொன்னார், சுவாமி புரிஞ்சுதா, உன் மனைவி உன்னை எப்படி நேசிக்கிறான்னு பாத்தியா, இனிமேல் கத்துவியா அப்படின்னு சொன்ன. இல்ல இல்லன்னு அந்த நாய் பேசிச்சான். அப்புறம் அந்த நாயை மனுஷனா மாத்திட்டான். இப்படி அந்த அவர் மனுஷனை நாயா மாத்துனதும் நாய மனுஷனா மாத்துனதும் மதுரை முழுக்க பரவுது. அப்ப இவர் அந்த தெற்கு வீதிக்கு போறார். மனைவி அந்த இடத்துல கணவன் மனைவியை திட்டுனாங்க, இந்த இடத்துல மனைவி கணவனை திட்டிக்கிட்டு இருக்காங்க. தெரியாது எங்க அப்பா உனக்கு கொடுத்துட்டாரு, நான் எத்தனையோ மாப்பிள்ளை பார்த்தேன், இந்த மாப்பிள்ளை கட்டிக்கலாம் நினைச்சேன், அந்த மாப்பிள்ளை கட்டிக்கலாம் நினைச்சேன், எங்க அப்பா உனக்கு கொடுத்துட்டாரு, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், ஒரு வேளை சொத்துக்கு உண்டா, ஒரு நல்ல துணி உண்டான்னு புலம்புறா. நிறுத்தல, வாய மூடல. பாவம் அந்த கணவர் அப்படி ஆச்சோ சிவபெருமானேன்னு அப்படி கன்னத்துல கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த அம்மா வாய மூடல, ஒண்ணுத்துக்கு உதவாதனுக்கு எங்க அப்பா கொடுத்துட்டாரு ஆவுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கு. வழி போக்குனா ஒருத்தர் வந்தார், என்னதான் பிரச்சனை, தினமும் இதையே சொல்லி பேசிக்கிட்டு இருக்க, தினமும்
இதையே சொல்லி புலம்புறியம்மா, என்னால தாங்கவே முடியலம்மா. நீ கத்துற கத்து எப்படி கத்துற தெரியுமா? அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கார். சுவாமியும் அந்த இடத்துல வந்தார். என்னதாம்மா உன் பிரச்சனை? நான் அப்பவே சொன்னேன், எங்க அப்பா கிட்ட நல்ல மாப்பிள்ளையா பார்த்து குடு, நீ இவனுக்கு குடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு இந்த அம்மா கத்தக்குள்ள, சுவாமி அந்த பிரம்பை தூக்கி அந்த அம்மா தலையில வைக்க, அந்த அம்மா கழுதையா போச்சு. அது கழுதையா மாறியும் கத்துறதை விடல. கத்திக்கிட்டே இருக்கேன். கத்திக்கிட்டே இருக்கு. அது கத்துன மாத்திரத்துல அந்த கணவன் ஓடி வந்து, "சாமி, சாமி என் மனைவியை விட்டுடுங்க. அவ கத்திக்கிட்டே இருந்தாதான் எனக்கு ஒரு வாய் சோறாவது வயித்துக்குள்ள போய் விழும். அவ என்னை திட்டிக்கிட்டே இருந்தாதான் அந்த நாள் எனக்கு நல்லா இருக்கும். அவ என்னை திட்டுனாதான் நான் வெளிய போனா ஏதாவது ஒரு 4 காசு சம்பாரிச்சுக்கிட்டு வருவேன். என் மனைவியே எனக்கு என் மனைவியாவே குடுத்துருங்க." அப்படின்னு அவரு கேட்ட மாத்திரத்துல அந்த கழுதைய பேச வைக்கிறார். "என்ன ஒழுங்கா இருப்பியா? சண்டை போடாம இருப்பியா? கணவன் மனைவியும் சண்டை போட்டா வீட்டை விட்டு அந்த பிரச்சனை வெளியே வரக்கூடாது. அது மாதிரி நடந்துக்குவியா?" அப்படின்னு சுவாமி கேட்க அந்த கழுதையும் சரி சரி சரின்னு சொல்ல, சுவாமி அந்த கழுதைய மறுபடியும் அது மனைவியாக மாத்தினார். மாத்தி கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புனார். வடக்கு வீதிக்கு போறார். அங்க ஒரு சண்டை ஜங்குன்னு நிக்குது. அங்க என்ன சண்டை? ஒரு வீட்டுல அப்பா ஒரு மகன் என்ன பண்றார்? அப்பா அம்மா கூட சொத்துக்காக சண்டை. இந்த வீட்டை எனக்கு விட்டுருங்க. நீங்க முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க. நீங்க இருந்தாவே எனக்கு பெரிய பிரச்சனை. நீங்க எனக்கு தேவையே இல்ல. நீங்க எனக்கு அப்பா அம்மாவே கிடையாது. அவன் எவ்வளவோ சொத்து சேர்த்து வச்சிருக்கான். நீங்க எனக்குன்னு என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க? இந்த வீட்டை தான் இதையாவது விட்டுட்டு ஒழிஞ்சு போங்க. நான் நிம்மதியா இருக்கேன்னு கத்து 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 கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். சுவாமி அந்த வழியா வந்தார். என்னதான்ப்பா உன் பிரச்சனை? எனக்கு இந்த அப்பா அம்மா வேணாம். இவங்க தேவையில்ல. கூட்டின்னு போயிடுங்க. எங்கேயாச்சும் கொண்டு போய் கிணத்துல பிடிச்சு தள்ளுங்க. எனக்கு தேவையே இல்லை. இந்த அப்பா அம்மாவே வேண்டாம் எனக்கு. அப்படின்னு அந்த கத்துன, அதாவது சுவாமி பேசுறத கூட கேட்கல. பேசிக்கிட்டே இருக்கிற மாத்திரத்துல என்ன பண்ணார்? அந்த பிரம்ப தூக்கி அந்த பேசினவன் தலை மேல வச்சாரா? இந்த மகன் தலை மேல வச்சாரா? எரும மாடா போயிட்டான். எரும மாடா போயிட்டானா? எரும மாடா போன பிறகு அந்த அம்மாவும் அப்பாவும் துடிக்கிறாங்க, தவிக்கிறாங்க. சுவாமி, என்னதான் இருந்தாலும் என் மகனா போயிட்டானே, நாம் தூக்கி வளர்த்த என் குழந்தையா போயிட்டானே, சுவாமி விட்டுடுங்க சுவாமி. போனா போட்டோம். என் குழந்தை தானே சாமி என்ன திட்டுறான். நான் அவன் வயித்துல இருக்கும்போது என்ன உதைச்சான். அது எனக்கு வலிச்சுதா? சுகமா தானே இருந்துச்சுன்னு அம்மா சொல்றா. அவன் வளர்ந்தப்போ என் மார்புல உதைச்சான். அதுவுமே நான் சந்தோஷமா தானே ஏத்துக்கிட்டேன். இது மட்டும் எனக்கு வலிக்க போதா? என் பையன் இந்த வீட்டை கட்டிக்கிட்டு அவன் சந்தோஷமா இருக்கட்டும், வீட்டுல இருக்கட்டும். நாங்க வெளியே போய் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த அப்பா அம்மா சொன்ன உடனே, இதெல்லாம் கேக்குறியா? நம்ம அந்த எரும மாட்டையும் பேச வைக்கிறார். இதெல்லாம் கேட்டியா? அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்ததுன்னு பாத்தியா? இதுதான் தாய் பாசம். இதுதான் தந்தை பாசம்னு சொல்றது. நீ என்ன வீடு வீடு வீடுன்னு கட்டிக்கிட்டு எழுத, உன்னை எருமையா மாத்திட்ட பிறகு உன்னை சரி போட்டோம், அவன் எருமையாவே கிடக்கட்டும் அப்படின்னு அந்த வார்த்தை வாயில் வந்துச்சா? அதுதான் தாயுள்ளம். அந்த தாயுள்ளத்தையும் தந்தையுள்ளத்தையும் நீ நோக்கடிக்க போறியா அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல, இல்ல சுவாமி, நான் அவங்கள பத்திரமா பாத்துக்கிறேன், நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு அழுதுகிட்டே அந்த எரும மாடு சொல்ல, அந்த எரும மாட திருப்பியும் அந்த தாய் தந்தையருக்கு மகனாக இறைவன் மாற்றி கொடுத்தார். பல பிரச்சனைகள் நடக்குது மதுரையில. இந்த 4 தான் நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன். பல பிரச்சனைகள் பல இடங்கள்ல நடந்துகிட்டே இருக்கு. பல பிரச்சனைகள் இதெல்லாம் சுவாமி போய் தீர்த்து வைக்கிறார். சுவாமி போய் இதெல்லாம் தீர்த்து வைக்கிறார். கடலை மலையா மாத்துறார், மலைய கடலா மாத்துறார், நதி எல்லாம் ஏரியா போகுது, மறுபடியும் மாறுது, வித்தியாசமாகுது. நாம மதுரையில் தான் இருக்கோம்னு நினைச்சா மதுரையில இருக்கோம். இல்ல நம்ம ஆகாயத்துல தான் இருக்கோம்னு நினைச்சா மதுரையே ஆகாயத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. மக்களுக்கு பல சந்தோஷங்கள், பல குழப்பங்கள் வித்தியாசமாக நடந்துகிட்டு இருக்கு. மதுரையே ஒரு மாயாஜாலம் நிறைந்த மாநகரமாக மாறிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட அபிஷேக பாண்டியன், ஏன் ஏன் இப்படி ஒண்ணு நடக்குது? நம்ம மதுரையில ஏன் இப்படி ஒண்ணு நடக்குது? ஓ, நாம இறைவனிடத்துல போய் விண்ணப்பம் வச்சோம். மதுரையில பல பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னு அப்பா கிட்ட நாம போய் ஒரு விண்ணப்பம் வச்சோம்ல, அதுக்காக சுவாமியே திருவிளையாடல் பண்றாரா அப்படின்னு நினைச்ச அபிஷேக பாண்டியன் சித்த புருஷரை பார்க்க வேணும்னு அந்த வேலையாட்டு, அதாவது காவலாளிகளை அனுப்பி வச்சார். அனுப்பி வச்சா காவலாளிகள் என்ன பண்றாங்க? போய் கூப்பிடணுமா இல்லையா?
இந்த பிரச்சனை இருக்கு, அவர் கூப்பிடுறாரு, ராஜா கூப்பிடுறாருன்னு கூப்பிடணுமா இல்லையா? ஆனா அந்த காவலாளிகள் அவருடைய அழகுலயும், அவரு பண்ற மாயாஜால வித்தைகள்லயும், அந்த சித்துக்கள்லயும் அப்படியே மயங்கி போய் அவங்களும் நின்னுட்டு இருக்காங்க. ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, அவர் சித்த புருஷர்கிட்ட போய் சொல்றாங்க, சுவாமி, எங்க மதுரையில அபிஷேக பாண்டியன் மகாராஜா இருக்கார், அவர் உங்களை அழைச்சுக்கிட்டு வரும்படி சொன்னார் அப்படின்னு சொன்னது. என்னது, அவனை நான் வந்து பார்க்கணுமா? என்ன அவனை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு, வர முடியாதுன்னு சொல்லு, போ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார் சுவாமி. இத அப்படியே போய் அந்த காவலாளிகள் இறைவனிடத்துல, அதாவது அபிஷேக பாண்டியன் இடத்துல சொல்றாங்க. இதோட இந்த படலம் முடியுது. எல்லாம் வல்ல சித்தரான படலம். இத கேக்குறவங்களுக்கு, இந்த எல்லாம் வல்ல சித்தரான படலத்தை கேட்கிறவங்களுக்கு என்ன ஒரு மனக்குழப்பம் இருந்தாலும் தீர்ந்து போகும். ஒரு மன பிரச்சனை, கடன் தொல்லைகளால வர மன பிரச்சனை, வீட்டுல குடும்பத்துல இருக்கிற சண்டைகளால வர மன பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற மன பிரச்சனைகள், வழக்குகள், பல பிரச்சனைகளும் மதுரையில் திருக்கோவிலில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் துர்கை அம்மன் சன்னதிக்கு பக்கத்திலேயே எல்லாம் வல்ல சித்தர்னு இறைவனுடைய பீடம் இருக்கு. இறைவன் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். இப்ப எப்படி மதுரைக்கு வந்து சித்து விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரோ, அந்த காண்டத்துல பார்த்தோமோ, அந்த படலத்துல, அதே போல அதே உரு, அதே தண்டு, அதே முடி, அதே ஜடாமுடி, அதே அழகாக சித்தர் உருவத்திலேயே இறைவன் அந்த இடத்துல காட்சி கொடுக்கிறார். அவரை போய் தினமும் 11 வலம் வரணும். அதாவது அவரை, அந்த முனிவரை, அந்த எல்லாம் வல்ல சித்தரை 11 முறை வலம் வரணும். மனக்குழப்பம் இருக்கிற மனவியாதிகள் நீங்கும், மனக்குழப்பங்கள் நீங்கும், எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுபட இறைவனை நாம் போய் வணங்கலாம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்திரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு மானாய் போற்றி, அண்ணாமலை என் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலையை போற்றி, காவாய் கனகத் திரளையை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவன் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். வாழ்கந்த வானவரானினும் வீழ்க தன்முனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே, சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். குரு அருள் ஆன்மீக மையத்திற்கு நன்றி.